வணக்கம். அரசு பள்ளி அருகே ஆபத்தான நிலையில் இருக்கும் டிரான்ஸ்பார்மர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா நடுவுக்குறிச்சி அருகில் இருக்கும் வாகிக்கொளம்பூர். பல முறை மின் வாரியத்தில் சொல்லியும் சரி செய்யாமல் இருப்பது ஏன்? சாலை ஓரமாக பழுதாகி நிற்கும் டிரான்ஸ்பார்மர் எப்போ விழுவதோ என்று தெரியவில்லை. டிரான்ஸ்பார்மரின் அடிவாரத்தில் காங்கிரீட் தூணில் இரும்பு துருவொடித்து கீழே விழும் நிலையில் இருக்கின்றது. ஒரு சாய்ந்து போல் இருக்கும் இந்த டிரான்ஸ்பார்மர் எப்போ வேண்டுமானாலும் கீழே விழலாம். வணக்கம், என் பேர் பேச்சியம்மாள். நான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா உடையார்குளம் பஞ்சாயத்து வாகைக்குளம் குக்கிராமத்தில் வசித்து வரோம். போன தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபாரம் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. அதை நாங்கள் மின்வாரியத்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே பக்கத்தில் அங்கன்வாடி இருக்குது, இங்கே ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இதனால் வண்டி நிறைய போயிட்டுருக்கு. எந்த நேரத்துலையும் இங்கே பல மக்களுக்கு ஆபத்து வரலாம். எந்த ஒரு இதுவும் மின்வாரியத்துறையிலேருந்து எங்களுக்கு எடுக்காத மிக வருத்தமாக இருக்குது. மின்வாரியத்துறையினர் எப்போது சரி செய்வார்? மக்களின் அச்சத்துக்கு உள்ளானர். என் பேர் முருகன். வாகைக்குளம் உடையார்குளம் பஞ்சாயத்து, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்டது. பள்ளிக்கூடத்து கிராமத்தில் டிரான்ஸ்பாரம் அபாயத்தில் இருந்து ஒரு மாதமாக ஈப்பில் பார்த்துட்டு கயிறை போட்டு கட்டி வச்சுருக்கோம். இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. கம்பெனியில் கொடுத்தோம். 61 குழந்தைங்க உசுறு ஆபத்தாக இருக்குது. 2 ஆசிரியர் சேர்த்து 63 பேர் உசுறு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. கயிறு போட்டு தான் டெய்லி பிடிச்சி கட்டி அப்பப்போ பந்தோஸ் பண்ணி காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். ஈபியில் கூப்பிட்டு பார்த்துட்டு போனால் எங்களுக்கு ஆள் இல்லை ஈபி துறையில் அப்படி சொல்லுவாங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒதுங்கிக்கலாம். குழந்தைங்க ஒதுங்கிறதுக்கு டைமே கிடையாது. வெளியே வரவும் ஸ்கூல் வாசல்லே இருக்குது டிரான்ஸ்பாரம். அபாயான சூழ்நிலை இருக்குது. மேலே வயர்லாம் லைன் ரொம்ப தொங்கிருச்சு. மழை டைம் போன வருஷம் இதே ஊரில் வெள்ளம் ஊருக்குள்ளே பூந்துருச்சு. ஸ்கூல் உள்ளலாம் தண்ணி போயிடுச்சு. அதே மழையில் இந்த டைம் மழைக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணலாம். வெள்ளம் கரண்ட்டு லைன் சாஞ்சிரும். ரொம்ப லைன்லாம் ஜாயிண்ட் ஆகி தொங்கி கேட்டு ஒட்டி தான் இருக்குது. ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு உசுருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது. யார்கிட்ட சொல்லி செப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் அரசியல்வாதியும் எடுக்க மாட்டேங்காங்க, ஆட்சியர் ஒருத்தர் எடுக்க மாட்டேங்காங்க. கேட்டால் நான் எங்கள் இதில் ஆள் இல்லை அப்படிங்கிறேன். எந்த துறையில் சொன்னாலும் சரி மதிக்க மாட்டேங்கிறாங்க ஜனங்களை.